ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவியம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை சிஎம்னு சொல்லுவாங்க, சுவியம், சுசியம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொன்னாலும் இதனுடைய டேஸ்ட் மாற போகிறதில்ல, அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே இதை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீந்து போன இட்லி மாவு வச்சு பண்ண போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல முறுமுறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப தித்திப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களோட மொபைலுக்கு உடனுக்குடனே வரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 3/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லத்தில் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி மண் இருக்குது உங்களுடைய வெல்லத்தில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பாகு காய்ச்சி இருத்து தான் ஊற்றணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பை எடுத்து 7 விசில் விட்டு வச்சுருக்கேன். குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கிறலாம். தண்ணியெலாம் நல்லா கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா இருத்துருங்க. இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டு இந்த மாதிரி கிளந்து விடுங்க. கிளந்து விடும்போது அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு இடையில மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டே நல்லா கிளந்து விடுங்க. இது நல்லா வத்தி வரணும், நல்லா சுண்டணும். இது இந்த தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வரும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது வத்துறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வத்த விடுங்க. இது வத்திட்டு இருக்கும் போதே நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காக நல்லா வத்துனதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல ஒரு மணம் கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சட்டியில் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அப்படியே அல்வா மாதிரி திரண்டுக்கிட்டு வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வத்த விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி மாவு கரைச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ளே இட்லி மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான மாவாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்காமல் வரும். அதுவும் போல் நல்லா கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் இருக்கும். அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெயை குடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. புது மாவாக இருந்தாலும் சரி, புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ மாவை பற்றி பிரச்சனை இல்லை. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பூரணம் இருக்குல்ல, அதை உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டிட்டு அந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி போட்டுருங்க. கரண்டி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் கை வச்சும் பண்ணலாம், கை வச்சும் எடுத்து போடலாம். இல்லை இப்படி கரண்டியிலேயே எடுத்து கூட நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்தும் போடலாம், ஸ்பூனில் எடுத்து கூட போடலாம். கையில் எடுத்து போடுறத விட ஸ்பூனில் எடுத்து போடுறது பார்த்திங்கன்னா நல்ல ஷேப்பாக இருக்கும், நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இது கூட அங்கங்கே தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்பூன்லேயே எடுத்து போட முயற்சி பண்ணுங்கள். நான் ஸ்பூன்லேயும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போது நல்லா 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் வந்தோடனே வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் இது வேக விடாதீங்க. வேக விட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெயை குடிச்சிரும். இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மாவை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக விழுகுதுன்னு. சூப்பராக விழுந்துருச்சு இல்லை, நல்லா ஷேப்பாக விழுந்துருக்கு. அதனால் ஸ்பூன்லேயே எடுத்து போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரிச்சிட்டு அதே மாதிரி கோல்டன் கலரில் பொரித்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாப்பிடுங்க. நல்லா முறுமுறுப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவியம் சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ உங்ககிட்ட இட்லி மாவு இருந்ததுன்னா கண்டிப்பாக இப்போவே செய்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க.
எல்லாரும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.